விஜய் சாருக்கு 2 போடுவேன், சூர்யா சாருக்கு, ரஜினி சாருக்கு, தனுஷ், விக்ரம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவோம். இன்னொன்று அந்த சென்ட்ரு கொஷின் கம்போஸ் பண்ணுவோம். தம்முன்னு ஒரு படம் சிம்புக்கு 2 படம், அது வந்து 6th ஃப்ளோரில் வந்து நான் ஜம்ப் பண்ணேன். ஆக்சுவலாக சாம்ராய் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டூ பண்ணியிருப்பான், மரத்தில் எகிரி ஜம்ப் பண்ணுறது, அந்த அவங்க ஆக்சுவலாக அந்த மேக்கப் மாஸ்க் போட்டு இதெல்லாம் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் நான். விஜய் சார் அப்படியே பார்ப்பாரு, என்ன பார்த்து அப்படியே எனக்கு ஃபுல் வாட்ச் பண்ணுவார், ஷூஸ்லேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி வாட்ச் பண்ணுவார். வாட்ச் பண்ண நான் போடுற ட்ரெஸ் தான் நீ போடணும், வேறு எதுவும் போடாது அப்படின்னு. 4 நாளில் முடிச்சது ராத்திஸோட கழிச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு ஃபைட்டு 1 டே, செகண்ட் ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு 1 டே, இன்ட்ரோ பிளாக் அதில் வந்து ஃபைட் வந்து 3 days. அது டைம் பத்தல 3 days. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, சந்திரமுகி 1ல் வந்து ரஜினிக்கு வந்து நான் டூப் போட்டேன். ஓப்பனிங் வந்து அந்த கிளாஸ் ஓடிச்சுட்டு வந்து காலை தூக்கி ஷேக் பண்ணி அந்த காலத்து கூட நீங்கள் அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் என்னோட தலையை எடுத்துகிட்டு அவரோட தலையை. சந்திரமுகி 2ல் வந்து ஸ்டண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரிஜினலாகவே அங்கே இருக்கிற ரவுடிஸ்லாம் அவங்கள போய் மீட் பண்ணுறது, எப்படிலாம் சம்பவம் பண்ணுவீங்க இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். ரிகல்சரை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி லாக் பண்ணிட்டு வேமணிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அந்த ஸ்டண்ட்டு. ஓகே, ஜாக்கி சாரா பண்ணி வேகன்லாம் நான் அஜித் சார் 2, வேகன் பில்லா 2 அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டு அப்போ பேக் ஃபிளிப் சம்மர் ஷாட்லாம் அடிக்கலாம் அப்படின்னா. இல்லை நான் அதெல்லாம் நிறைய பண்ணிட்டேன், நிறைய படத்தில் பண்ணிட்டேன், என்னோட ரேஞ்ச் வேறு மாதிரி போயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி ஃபைட் பண்ணுங்க. அந்த பில்லா 2ல் வந்து அந்த ஹெலிகாப்டரில் வந்து கீழே ஒரிஜினலாக தூங்கி வர்றாரு பார்த்தியா. இன்சூரன்ஸ் ஆக்சுவலாக போட மாட்டாங்க, ஏன்னா வந்து எங்களுக்கும் அந்த சர்க்கஸ் மேலே போட மாட்டாங்க. ஏன்னா நீ தெரிஞ்சே தான் விழுற, தெரிஞ்சு தானே இங்கேருந்து விடானா விழுந்து தான் ஆகணும். தெரிஞ்சு தான் அவன் எப்படி இன்சூரன்ஸ் பண்ணுவான். ஒரு ஃபீஸஸ் வந்து நிற்கும், அது நிற்கும் போது பாடி கிராஸஸ்லாம் அப்படி ஓப்பன் ஆகிப்படும். இப்போ இங்கே கிட்ட வரீங்க, எனக்கு இந்த கிளாஸ் பிரேக்கிங் அடிச்சல இங்கே திருற. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் அந்த கிளாஸ் ஃபைட். ஆமாம், கிளாஸ் பிரேக்கிங். எத்தனை தலைமுறை இருக்கும்? ப்ரோவோக் பிரசன்ஸ் ஆக்ஷன் கட் வித் சதீஷ்ல இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ஸ்டென்ட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர். அதாவது ஒரு ஃபிலிமோகிராஃபி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒருத்தவங்க ஒரு டைப் ஆஃப் மூவிஸ் மட்டுமே பண்ணுவாங்க. அவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியலாக வில்லேஜ் ஓரியன்ட் மூவிஸாக பண்ணுவாங்க. பட் ஆனால் உங்களுடைய ஃபிலிமோகிராஃபிஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இருக்குது. அப்படியே இப்போ ரிலீஸ் ஆன கொட்டேஷன் கேங்கோடைய ட்ரெய்லர் கட்ஸ்லாம் பார்க்கும்போது டோட்டலாக வேறு மாதிரியான ரொம்ப ராவான ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்டென்ட் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்? தமிழ்நாடு ஜிம்னாஸ்டிக்ஸ் ஸ்டேட் பிளேயர் செகண்ட் பிளேஸ் அது ஃப்ளோர் எக்ஸசைஸில் அது ஜிம்னாஸ்டிக்ஸில். ஓகே, நான் ஸ்கூல் படிக்கும் போது ஜிம்னாஸ்டிக் ட்ரை பண்ணிட்டு நேஷ்னல் லெவலில் போய் ஜிம்னாஸ்டிக் பண்ணதில்ல. எங்கள் பீரியடில் வந்து ஜிம்னாஸ்டிக் வந்து கோச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, அதனால் வந்து எங்களால் ட்ரை பண்ணல. அது வந்து சர்வே ப்ராப்ளம் ஜாஸ்தி. ஏன்னா அது போகணுன்னா கோல்டு மெடல் தான் நிறைய ஒரு பேட்ச் இருக்குல்ல அட்டன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அது முடியாமல் வந்து நாங்கள் ஒய்எம்சியில் பாண்டியன் மாஸ்டர் சொல்லிட்டு அவர்கிட்ட தான் போய் ட்ரைன் பண்ணோம். ஓகே, அதில் ட்ரைன் பண்ணும்போது சிலம்பம் குங்ஃபு ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் ட்ரைன் ஆகிருக்கும்போது நடுவில் ஸ்டண்ட்லேருந்து ஒரு இதுமாதிரி செலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னும் போது லெட்ரு எழுதி போட்டோம் நாங்கள். இது வரை ஓகே லெட்டர்னுமோ அந்த லெட்டர் அவங்க படித்து பார்த்துட்டு ஓகே நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சும்மா ஜென்ரலாக போய் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் சும்மா அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ண பிறகு என்ன பண்ணிட்டா ஓகே நீ தெரிச்சு விட்டுருவில்லை அப்படின்னா நம்ம எக்ஸாம்லேயே தெரிச்சு சந்தோஷமாக இருந்தது. சரி ஓகே சொல்லிட்டு அப்படி போனது தான் ஸ்டண்ட்டில் போய் அப்படி வந்தது. அதாவது நான் வரணும்னு நினைக்கல, பட் ஆனால் வந்துட்டேன் அப்படிங்கிற மாரி தான். சூப்பர். இப்போ நம்ம ஸ்டென்ட் யூனியனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாலுமே படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அசிஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அதுமாதிரி பல படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்படி யார்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் பீரியடில் வந்து ராம்போ ராஜ்குமார் விக்ரம் தம்மாட்ட பாய்ஸாக போய் ஒர்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு பாய்ஸாக தான் ஒர்க் பண்ணோம். ஓகே ஓகே, பாய்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணது வந்து தெலுங்குல சர்க்காரில் பண்ண ராம்லக்ஷ்மன். ஆமாம் ஆமாம், அவங்ககிட்ட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அசிஸ்டண்ட்டாக ஒரு 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே. சரி தெலுங்கு படம் மாரி ஓவராக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தமிழில் ஒர்க் பண்ண கூடாது, இங்கே தமிழில் பிறகுறோம் தமிழ் நான் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து இங்கே ராஜ்சேகர் சொல்லிட்டு அவர்கிட்ட பருத்திவீரன் 2 கொண்டாலாம் பண்ணார்ல, ஆமாம், அவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு 5 years ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ டோட்டலாக எத்தனை வருஷம் உங்களுடைய அசிஸ்டன்ட் கெரியர்? பாய்ஸ் வந்து ஒரு 5 years ஆகணும், அசிஸ்டன்ட் வந்து 7 years. வா, ஆக மொத்தம் ஒரு 12 வருஷம் வந்து நம்ம இதுக்காகவே செலவிட்டு ஆகணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாஸ்டர் ஆக முடியும். இது வந்து ரூலே இப்படி தான்? ரூலே தான் 12 வருஷம் வந்து நம்ம இப்படி இருந்தாகணும். எங்கள் யூனியன் ரூலே. அதாவது ஒரு 5 years வந்து நீ ஸ்டன் பண்ண ஒர்க் பண்ணும். ஓகே. ஒரு 3 years வந்து நீ எந்தனா ஒரு மாஸ்டர்ஸ் கிட்ட கம்பல்சரி நீ அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணணும். ஓகே ஓகே. அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண பிறகு தான் நீ மாஸ்டர் கார்டு எழுதி விடுவோம். பண்ணவே முடியும்.
நைஸ். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல வேவாக இருக்குது. என்னன்னா இப்போ டு பி ஆனஸ்ட் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா, முன்னாடி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்ஷனுக்குள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சு டேரக்ஷன் இப்போ வந்து டேரெக்டாகவே டைரக்டர்ஸ்குள்ளே ஐ மீன் டைரக்ஷனுக்குள்ளே வரும்போது ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே அடிபடுது அப்படிங்கிற ஒரு டாக் இருந்தாலுமே பட் ஆனால் இங்கே இது இந்த ரூல் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ பாய்ஸ்னு சொன்னீங்க. ஸோ பாய்ஸாக இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக என்ன ஒர்க்? பாய்ஸாக ஒர்க் பண்ணோன்னாக்கா நிறைய டூப் போடுவோம். விஜய் சாருக்கு டூப் போடுவேன், ஓ சூர்யா சாருக்கு, ஓகே. ரஜினி சாருக்கு, தனுஷ், விக்ரம், அது மாதிரி டூப். அது தெலுங்குல என்டிஆர், நான் அல்லு அர்ஜுன், ஆ இவங்களாம் டூப் நிறைய போடுவோம். நாங்கள் ஓகே. ஸ்டண்ட்டு டூப் போடுவோம், அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவோம். இன்னொன்று அந்த சென்ட்ரு பொசிஷன் கம்போஸ் பண்ணுவோம். இப்போ ஹீரோ ஃபைட் பண்ணுறாருல, ம் அந்த பொசிஷன் வந்து நாங்கள் கம்போஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் அதில் எல்லாரும் வந்து அந்த பாய்ஸ் கேட்டகரி, அஸ்டன்ட் கேட்டகரி இதெல்லாம் வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க டூப் போடுறோம் அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு டூப் போட்டிருப்பீங்க. இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இவருக்கு நான் டூப் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ரொம்ப ரிஸ்க்காகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சீக்வன்ஸ்? தம்முன்னு ஒரு படம் சிம்புக்கு டூப் ஆமா. பண்ணுவாங்க. அது வந்து 6th ஃப்ளோர்லேருந்து நான் ஜம்ப் பண்ணேன். ஆக்சுவலாக ஓ 6th ஃப்ளோர்லேருந்து அப்போ ஹேர் பெட் வந்துச்சு. ம் இப்போ 6th ஃப்ளோர்லேருந்து நான் அவருக்கு டூப் போட்டு ஜம்ப் பண்ணேன். ஓகே. அது ரொம்ப ரிஸ்க் தான். அது பெங்களூரில் ஒரு காலேஜ் இருக்குது, ஆ டாப் எண்டில் போயிட்டு அங்கேருந்து பண்ணேன். எப்படி இருக்கும்? நான் ஓகே நம்மள்ட்ட வந்து சேஃப் ஜோன்லாம் எல்லாமே இருக்குது, ரோப் போட்டிருக்காங்க, கீழே வந்து ஏர் பேக் எல்லாமே இருக்குது, ஃபைன். பட் இருந்தாலுமே நம்ம இந்த கேமாக வந்து மேலேருந்து இப்போ கயிறு கட்டி அப்படி தள்ளி விடுவாங்களே, ஸோ அந்த கேமை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இவ்வளோ சேஃப் ஜோன் இருந்தாலுமே அந்த மொமெண்ட் உங்கள் மனசில் என்ன இருக்கும்? இல்லை இருக்கும். ஆக்சுவலாக கீழேருந்து பார்க்கும்போது இந்த ஹைட்டுன்னு பார்த்தோம், மேலே போனோன்னு ஒரு வைப்ரேஷன், ஒரு கால் உதறும், ம் ஒரு வைப்ரேஷன் சடனாக இருக்கும். அப்போது ஆனால் பண்ணால் தான் ஒரு பேர் கெத்து ஒரு ஒரு இல்லைன்னா அது இன்னும் அது ஒரு அந்த இடத்துல ஒரு ஈகோ ப்ராப்ளம் மாதிரி ஆகிடும். ஓ ஓகே. அதனால் பண்ணி ஆகணும். சில எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரா, நான் பண்ணுறேன், இல்லை நான் பண்ணுறேன் ஆ சிம்புக்கு டூ போட்டு சொல்லிட்டு. ஆ அப்போ மேலே ஏறிட்டேன். மேலே வரும்போது ஒரு வைப்ரேஷன், அப்புறம் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னோன்னா அதெல்லாம் மறந்துடும். ஜம்ப்பு தான், ஸ்ட்ரைட் ஜம்ப் பண்ணி இறங்கிடலாம். இறங்கிடும், லேண்ட் ஆகிடும். சும்மா நாங்கள் பார்க்கும்போது ஓகே. உதாரணம் சொல்ல போனால் சில சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படா இவ்வளோ இதுலேருந்து குதிப்பாங்க, என்னடா சரி கைரேடிவ் ரொம்ப சகஜமாக அதை வந்து ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், கலாச்சாரம் இது. பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்புங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான். என்ன வேணால் நடக்கலாம். அந்த ரோப் மிஸ் ஆகுனா மிஸ் ஆகலாம். ஒரு செகண்டில் என்ன ஒரு வேணால் செகண்ட். நடக்கும். ஆமாம். அது 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 அந்த மொமெண்ட் வந்து நம்ம எதையுமே யோசிக்காமல் நம்மளோட ஒர்க்கை நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் மண்டியில் இருக்கும். சிம்பு சார் என்ன சொன்னாங்க அந்த அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சது? அவரு யோ எப்படியா பண்ண நீ? ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் அவரோட அந்த க்ளோஸ் அப் கட் பண்ண அவர், ம் ம் அது கியூ கட் பண்ணல. ஓகே. அவரு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஏறிட்டாரு. ஆ அவர் வந்து அவருக்கும் ஒரு ஃபீல் இருக்குது ஒரிஜினலாக. அவரு யோ நீ எப்படியா பண்ண அப்படின்னாரு. சார் பண்ணலை சார், கேமரா ஆக்ஷன் சொன்னால் குச்சிருங்கன்னு. ஓகே யோ நீ குதிக்கலையா, நான் ஹீரோயா, நான் எப்படியா குதிப்பேன்? ஓகே. அப்புறம் பார்த்தா அவரும் பண்ணிட்டாரு. ஆ அவரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து, அவருக்கு வந்து நான் 6th ஃப்ளோர், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவர் ஜம்ப் பண்ணிட்டு இந்த ஃப்ளோர்லேருந்து ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆனார். நைஸ் நைஸ் ஆமாம், நைஸ். லேண்ட் ஆனார். ஆன் ஸ்பாட்லேயே அது மாதிரி பண்ணார். அது ஹேர் பெட் ஒன்று இருக்குது. அந்த ஓகே. பெட்டு வந்து பிஃபோர் ஆக்சுவலாக நான் 4th ஃப்ளோர்லேருந்து ஜம்ப் பண்ணும்போது 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் போது ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ வந்து லூஸ் ஆகிடும். ஆ ஆ ஆ அது லேண்ட் ஆகும்போது அப்படியே ஃபுல் பண்ணி ஃபீல் ஆகிடும். நைஸ் நைஸ். இல்லைன்னா அந்த ஓப்பன் பண்ணலான்னா அது மேலே அடித்து பவுன்ஸ் ஆகி வெளியே போயிடும். எல்லாமே ரோப் ஒரு நிமிஷம் இந்த ஏர்பேண்ட் அந்த ஓப்பன் பண்ணலன்னா அந்த ஏர் ஃபுல்லாக இருக்கும்ல, ஆமா. அப்போ ஏர் மேலே பட்டோன்னு பவுன்ஸ் ஆகும். பலூன் இருக்குல்ல, ஆமா. பலூன் பண்ண அடிச்சா பவுன்ஸ் ஆகுதுல, அந்த மாதிரி Okay. அந்த பலூன் ஓப்பன் பண்ணி லூஸ் அந்த லூஸ் வேணும். இதோடைய கண்ட்ரோல் அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் இருக்கும். ஸ்டண்ட் மாஸ்டர் அண்ட் அந்த அசிஸ்டன்ஸ் அஸ்டன்ஸ் அவங்கள்ட்ட இருப்பாங்க. ஓகே. இப்போ நான் சொல்லலாம் அந்த அஸ்டன்ஸ் கேட்டகரி, ஆமா. இந்த மேனுவலாக எப்படி பண்ணுறேன், இதெல்லாம் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸு ம் இதெல்லாம் இருக்குது. அது விஷயம் ஓகே. இதெல்லாம் இவங்களுடைய கண்ட்ரோல் கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே. ஸோ வேற யாரோட ஒர்க் பண்ணும்போது ஐ மீன் ஒரு டூப் மாஸ்டராக ஒர்க் பண்ணும்போது டூப் தான் சொல்லுவாங்க. ஓகே. டூப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது வேற யார் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாகவும் கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்துச்சு? தெலுங்குல பாலகிருஷ்ண சார் கிட்ட பண்ணும்போதுக்காக. ஓகே. ஏன்னா அவர் சடனாக டென்ஷனாக ஆவார். ஆ அவர்கிட்ட பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே. மற்றபடி நம்ம ஆர்டிஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஜாலியாக கம்ஃபர்டபுளாக பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கு டூப் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் இருந்திருக்கா எந்த பர்சன்ஸ்னு தெரிஞ்சு? இல்லை ஆக்சுவலாக நான் வந்து கரெக்டாக விஜய் சார் ஹைட் இருப்பேன். ஆ விஜய் சாரோட 1 இன்ச் கம்மி இருப்பேன் நான். ஓகே. என்னோட பேக் ஷாட் பார்த்தா விஜய் சார் மாதிரியே தான் இருக்கும், ஃபுல் ஆ அண்ட் ஃபுல். ஆ ஆ அந்த ஹேர் கட்டு எல்லாம் பண்ணி ஆமாம். விஜய் சார் கண்டினியூ போடுவேன். ஆ அதேமாதிரி ஜிம்னாஸ்டிக் நல்லா பண்ணுவேன். ஜிம்னாஸ்டிக்ஸ் இந்த
ஃப்ளோர் ஆக்சிஸ்லாம் நிறைய போனோம். அந்த பேக் ஃபிளிப் சம்மர் ஷாட்லாம் பண்ணும்போது அப்போ எங்கள் பீரியடில் வந்து ரோப் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கம்மி. இப்போ ஓகே. டெவலப் ஆயிடுச்சு. ஆ ஆ அப்போ மேனுவலாக பண்ணுறதுக்கு நான்லாம் வந்து அதெல்லாம் பண்ணும்போது என்ன கூடுவாங்க. அந்த ஓகே. ரோப் ஷாட்டு சாமுராய் படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டூ பண்ணியிருப்பான். மரத்தில் எகிரி ஜம்ப் பண்ணுறது விக்ரம் அந்த சார். அவங்க ஆக்சுவலா அந்த மேக்கப் மாரி மேக்கப் போட்டு போவாங்களே. மாஸ்க் போட்டு இதெல்லாம் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான். அது நீங்க பண்ணதா? ஆமாம் நான் தான். ஏய் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆமாம் ஆக்சுவலாவே. சாமுராய் ஃபுல்லாக. அது ஃபுல் டூப் நீங்க தான் ஆமாம். பண்ணிருக்கீங்க. ஏன்னா, இப்ப விக்ரம் சாருங்கும்போது அவருமே லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெர்சன் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இது எப்படி பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? அப்படின்னு. ஸோ அந்த மாரி டாக்ஸ்லாம் அங்க கிரியேட் ஆயிருந்திருக்கா? நீங்க பண்ணும்போது? வந்து கை குடுத்தாரு. வெரி நைஸ்டா நான் பண்ண மாரியே இருக்குடா அப்டின்னுவாரு. அது ஒரு சந்தோஷம் இருக்கு. அவ்வளோ அந்த கண்டிப்பா. ஃபீல் இருக்கும். விஜய் சார் அப்படியே பார்ப்பாரு என்ன பார்த்து அப்படியே எனக்கு ஃபுல் வாட்ச் பண்ணுவார். ஷூஸ்லேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி வாட்ச் பண்ணுவார். ஆ, ஆ. வாட்ச் பண்ணி நான் போடுற ட்ரெஸ் தான் நீ போடணும் வேற எதுவும் போடாத அப்படின்னுவாரு. ஓகே. ஷூஸும் வந்து வாட்ச் பண்ணுவார் அவரு. அந்த ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்கும். நைஸ், நைஸ். சூர்யா சாரும் அவரும் அவர்கிட்ட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஓகே. தனுஷ் சார்லாம் வந்து கட்டி பிடிச்சுவாரு. ஆ. திருவிளையாடல் ஆரம்பம் இருக்குல்ல, ஆமா. அது ஃபுல்லாக தனுஷ் டூப்பு. அப்புறம் காதல் கொண்டைன்லாம் வந்து நான் தனுஷ் டூப்பு. இல்ல தோண்ட தோண்ட நெறைய புதையல்கள் வருது. ஏன்னா, காதல் கொண்டேன் ஃபைட் சீக்வென்ஸ் வந்து லிட்டரலா வேற ஒரு அந்த மலை ஜோன்ல மேல பண்ணியிருப்பாரு அவரு. ஆமா. அந்த மலையில வந்து அந்த சேறுல அவருடைய பாடி லாங்குவேஜே வேற மாரி கன்வே ஆயிருந்திருக்கும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாடி லாங்குவேஜா தனுஷ் சாரோடது இருக்காது. அதுல வேற மாரி இருக்கும் செல்வாவுடைய டைரக்ஷன்ல. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ கொண்டு வந்து அத பண்ணியே ஆகணும். ஆமா. அது எப்படி நீங்க ஆக்சுவலா சொல்லப்போனா அப்ப நீங்க நடிச்சு தான் ஆகணும் அந்த இடத்துல. ஆமா. உடம்பு கம்மி பண்ணணும். உடம்பு அவருக்கு ஏத்த மாரி நம்ம ஸ்லிம்மா அதான் நான் சொன்னேன்ல, அந்த பீரியட்ல நான் வந்து லீனா இருப்போம். ம், ம். கரெக்ட்டா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும்னு சொன்னேன்ல. ஓகே, ஓகே. ஸோ இதுலேருந்து அப்படியே ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரா வரீங்க. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒர்க்கா ஸ்டார்ட் பண்ணது என்ன படம்? ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஆக்சுவலா அமீர் சார் தான் என்ன வந்து மாஸ்டர் ஆவறதுக்கு பிளான் போட்டாரு. பருத்தி வீரன் டைம்ல. ஆமா. பருத்திவீரன்லாம் ஒர்க் பண்ணும்போது அவர் என்ன பார்த்துன்னே இருப்பாரு. ஆதி பகன்லாம் பார்த்துன்னே இருப்பாரு. "ஏன் நீ மாஸ்டர் ஆக மாட்டியான்னாரு." "இல்ல சார் மாஸ்டர் ஆகணும்னா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆ. மாஸ்டர் ஆகணும்னா என்ன ஸ்ட்ரகிள்னா, மாஸ்டர் ஆகி சக்ஸஸ் பண்ணிட்டோன்னா, உனக்கு வந்து கன்டினியூவா ஷூட் போகும். ஆ. சப்போஸ் அந்த படம் ஓடலையோ, ஹிட்டே ஆகலையோ, எதுவும் ஆகலன்னா, நம்ம லாஸ் தான்." ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பவும் பாய்ஸா ஒர்க் பண்ணுவேன். மாஸ்டர் ஆயிட்டு பாய்ஸ் ஆகுறது வந்து 9 இயர்ஸ் ஆகும். மாஸ்டர் ஆயிட்டு பாய்ஸ் ஆகணும்னா 9 9 இயர்ஸ் இயர்ஸ் ஆகும். ஆகும். ஏன் அதுக்குள்ள எதனால? எதனாலன்னா, நீ சடனா மாஸ்டர் ஆயிட்டு திருப்பியும் பாய்ஸ் ஆகக்கூடாது. ஓ! ஓகே. அந்த கேட்டகரியிலே தான் இருக்கும். அப்போ நீ சர்வே ப்ராப்ளம் ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. மாஸ்டர் ஆனா பிக்கப் ஆயிடுச்சுன்னா வைக் போயிடலாம். ஆ. சப்போஸ் ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே லாஸ் தான். ஓகே. அந்த ஒரு பயம் இருக்கு சார் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, எதனா ஒன்று இழந்தா தான் உனக்கு கிடைக்கும் ஓகே, ஓகே. அப்படின்னு சொன்னா நான் அப்படியே கேஷுவலாக போய் ட்ரை பண்ணேன். அப்புறம் அவர் டைரக்ஷன் பண்ணல, ஆர்டிஸ்ட் ஆகிட்டாரு. அப்புறம் ராஜேஷ் சார் இருக்கிறார்ல, எஸ்எம்எஸ் ராஜேஷ், ஆமா. அவர்கிட்ட அந்த எஸ்எம்எஸ் ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆ. இதெல்லாம் நம்ம அசிஸ்டண்டாக இருக்கும்போது நம்ம ஒர்க் பண்ணோம். ஓகே. மாஸ்டரில் அது ஷார்ட்லாம் எடுப்போம். அதான் அசிஸ்டன்ட் கேட்டகரி சொல்லலாம். ஆ. அந்த ஷார்ட்லாம் எடுப்போம். அந்த ஷார்ட் அவர் மாஸ்டர் விட்டுருவாரு, நான் போய் கேமரா வச்சு கேமரா ரோல் அப்படி சொல்லி கட் பண்ணும்போது அவர் வாட்ச் பண்ணி அந்த ஓகே. நீ ஏன் மாஸ்டர் ஆக மாட்டியா சொல்லிட்டு சடனாக ஒரு தடவை ஃபோன் வந்து ஸ்டூடியோ கிரேட்லேருந்து ஒரு ஃபோன் வந்து ஆலினால ராஜா வந்து நீ ஒர்க் பண்ணும் அப்படி ஆ, ஆ. ஸோ அங்க அங்கே ஸ்டார்ட் ஆச்சு அங்க ஆக்சுவலாக. ஸ்டார்ட் ஆனது தான். சூப்பர், சூப்பர். ஸோ அப்படியே பார்த்தா ஒரு கிராஃப் வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு படம் வந்து ஸ்டாப் பண்ணி இந்த க்ரூல இருக்கவங்கலாம் யார் யாரு? இவங்க எப்படி இந்த படத்த இவ்வளோ ஒரு கம்மி பார்க்க ரொம்ப கம்மி பட்ஜெட்டா இருக்கு. ஆனா எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாம அந்த கருவ அப்படியே குடுத்தாங்க. அப்படிங்கிற யாத்திசைங்கிற ஒரு படம் வருது. அந்த படத்துல பார்த்தா ஸ்டண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்டண்ட் இது வரைக்கும் பார்த்தது இல்லாத ஒரு ஸ்டண்ட். ஏன்னா பழைய காலத்து ஃபைட் அப்படிங்கும்போது அங்க இருக்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்தாகணும். அதோடைய ஒர்க்குக்கு முன்னாடி என்னென்னலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? யாத்திசைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ரகிளே இருக்குது. என்னென்னா டைரக்டர் வந்து யாத்திசை படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 35 மாஸ்டர் அவர் செலக்ஷன் பண்ணி பேசி அவர் 1 இயராக ட்ராவல் பண்ணிக்கிறாரு. எனக்கு தெரியாது அது. ஓகே. 35 மாஸ்டர் செலெக்ஷன் பண்ணிக்கிறார். போகிறாரு, கதை சொல்லுவார். அதுன்னு அப்புறம் அவங்க வந்து அந்த கதைக்குள்ளே அவருக்கு அடாப்டே ஆகல. ம். போகிற மாஸ்டர்ஸ்லாம் பட்ஜெட்டில் ஒரு மாஸ்டர் பார்த்துக்கிறாங்க. போகும்போது இவங்க போய் சொல்லுவாங்க, அவங்க வந்து வேறு விஷயமாவே சொல்லினே இருப்பாங்க. ஓகே. சடனாக ஒரு தடவை எனக்கு ஒரு ஃபோன் வந்து நீ உங்களை மீட் பண்ணலாமான்னா போனால் அவர் கதை சொன்னார். ஆமாம் ஆமாம். அப்போது நம்ம கதவுல ட்ராவல் ஆனேன் நான். ம், ம். கதவுல ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் 2 நாள் கழிச்சு திரும்ப ஃபோன் அடிக்கிறார். நம்மளுக்கு இவர் கரெக்டாக இருப்பாரா அப்படின்னு சொன்னார். இந்த விஷயத்தை எனக்கு சொல்லவே இல்லை. ஓகே. இந்த 35 மாஸ்டர் பார்த்ததை என்கிட்ட சொல்ல. ஆ. அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ஸ்டோரி போர்டு போடுவோம். ஓகே. ஸ்டோரி போர்டு போட்டுன்னு ஸ்டோரி போர்டு போடும்போது நேச்சுரல் ஃபைட் எனக்கு ரொம்ப வரும். இந்த ரேணுகுண்டா படுத்தினோம்னா நேச்சுரல் ரொம்ப இல்லை. ட்ரைனிங் கூட நீங்க தான் பண்ணீங்க? ஆமாம், ரேணுகுண்டாலாம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவோம். அந்த ஓகே. கம்போஸு ஆடுகளம் பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட அந்த ஒரிஜினல் ஃபைட்லாம் வந்து கம்போசிங் நம்ம ஸ்ட்ரீட் ஃபைட்லாம் நிறைய பார்ப்போம்ல. ஆமா. ஸ்ட்ரீட் ஃபைட்டு பார்ப்போம், ரோடு சண்டை நிறைய பார்ப்போம். அப்போ அந்த கிராமத்தில் 2 ஊரும் அடிச்சுக்குவோம். இதில் இருக்கிற ரெஃபரன்ஸ்லாம் உள்ள எடுத்துக்குவோம். ஓகே, ஓகே, ஓகே. இதில் வந்து அந்த பழைய அந்த பீரியட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து நிறைய பார்ப்போம். பார்க்கும்போது நம்ம தமிழ் கல்ச்சருக்கு மாரி ஃபைட் பண்ணோம்னா அப்போ நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ம். ஓகே, அப்போனா அந்த மல்யுத்தம் பண்ணுறது,
கலரி பண்ணுறது இவங்கெல்லாம் போய் வாட்ச் பண்ணி அந்த ஃபைட்டு உள்ளே ஆட் பண்ணோம் நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணோம். ஓகே ஓகே. ஏன்னா அப்போ வந்து அபகுட்லிட்டு இருக்கு, அப்பகலிட்டோ ஆமா. அது இருக்குது. அப்புறம் பொன்னியின் செல்வன், அப்புறம் வந்து பாகுபலி இது ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த 3 படத்தை இதோட நம்ம படத்தை நம்ம ஸ்டண்ட் நல்லா பேசினோம்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்லி தான் இந்த நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஓகே. ஏன்னா அது பேட்டர்ன் இதில் வரக்கூடாது, அந்த சாயில் இதில் வரக்கூடாது. ம் ம் ம். அதுக்காக தான் இது எடுத்தது யாத்திசைன்றது. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நாங்கள் ஸ்டோரி போர்டு அப்படிங்கிற ஸ்டண்ட்டுக்குமே யூஸ் பண்ணுவோம். ஆமாம், ஸ்டண்ட்டுக்கு போட்டோம், சீன்ஸ்க்கு அவங்க போட்டாங்க, ஸ்டண்ட்டுக்கு ஃபுல் ஸ்டோரி போர்டு போட்டோம். நீங்கள் போடுவீங்க? ஆமாம் போட்டோம். அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட், செகண்ட் ஃபைட், தேர்ட் ஃபைட்டுக்கெல்லாம் வந்து ஸ்டோரி போர்டு போட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் எடுத்து அதில் வந்து கம்போஸ் பண்ணி ரிகல்சர் பண்ணோம். ஓகே. ஃபுல் ரிகல்சர், ஒரு 15 days ரிகல்சர் பண்ணி எடிட் பண்ணி லாக் பண்ணிட்டு ஷூட்டிங் போய் லொக்கேஷன்லாம் பார்த்து இந்தந்த இதில் வந்து ஜஸ்ட் 1 day 3 days 4 daysல முடிச்சேன். ஏன்னா பட்ஜெட் அது. ஓகே. 4 நாள்ல முடிச்சது யாத்திசையோட ஃபைட் சீக்வென்ஸ். ஆமாம், ஃபஸ்ட்டு ஃபைட்டு 1 day, செகண்ட் ஃபைட்டு கிளைமேக்ஸ் ஃபைட்டு 1 day, இன்ட்ரோல் பிளாக் அதில் வந்து ஃபைட் வந்து 3 days. அது டைம் பத்தல, 3 days. இன்னொரு ஃபைட்டு ஒரு 2 days. ஓகே. ஏன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக்கோட ஃபைட் தான் வந்து அந்த ஃபுல்லாக எல்லாருமே இருப்பாங்க, கல்லை தூக்கி அடிச்சு. ஆமாம், அது 1 dayல முடிச்சது. 3 days. 3 days அது இன்ட்ரோல் ஒன்லி 3 days போணுச்சு. ஏன்னா அது ரொம்ப பெரிய ஃபைட்டு. நைஸ் நைஸ். ஸோ இந்த கோரியை சொன்னீங்களே, இப்போ லைவ் ஃபைட் அது இல்லாமல் சினிமேட்டிக் ஃபைட்டுங்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ லைவ் ஃபைட்டுங்கிறது நாங்கள் பார்க்கும்போது ஓகே நாங்கள் பண்ணுற மாதிரியான ஒரு சண்டையாக இருக்குது, நாங்கள் பார்க்க. பட் அப்படியே சினிமேட்டிக்ங்கிறது இது வந்து ஒரு இடத்துல ஓவர் டோஸ் ஆகுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இது எதனால, ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க? இந்த 2 விஷயத்துக்கும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நேச்சுரல் ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காமெடி ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காமெடி ஃபைட்னா என்ன மாதிரி? காமெடினா நம்ம இப்போ ஜாக்கி சான் பண்ண ஒரு ஃபைட்டில் சடனாக ஒரு சிரிப்போம்ல, ஒரு காமெடி ஒரு நடக்கும்ல. ஆமாம், சர்க்காரில் கூட விஜய் சார் இப்படி குச்சி வச்சு ஆடும்போது இருக்கும் அந்த மாதிரி அந்த அது பண்ணுறது. ஏன்னா டோட்டல் டெக்னீஷியன் சிரிக்கணும், ஒன்று படம் பார்க்குறவங்க சிரிக்கணும். ஆக்சுவலாக அந்த சீட்டில் உட்காந்து அந்த காமெடி ஃபைட்டு பார்த்து சிரிப்பு. சார்லி சாப்பின்னு பார்ப்போம்னா ஒரு சிரிப்பு வரும்ல, அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லைவ் ஃபைட் வந்து எனர்ஜி நிறைய வேணும் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா கட்டு போகாது. ஓகே. இப்போ இந்த ஒரு பாத்திரமோ ஒரு சைக்கிளோ தூக்கி அடிப்போம், லைவாக தூக்கி அடிப்போம்னா அது பிடிச்சி அப்படியே வாங்கி விடணும். இப்போ சினிமா தனமானா சைக்கிள் போகிறதுக்கு கைக்கு முன்னாடி பிஃபோராக வந்துடும், நேச்சுரலாக அப்படி வராது. ஓகே. இவன் திரும்பவும் அதுக்குள்ள சைக்கிள் வந்து அடிச்சிடும். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் நிறைய ஃபைட் பார்த்துருப்பீங்களா ஸ்ட்ரீட்ல? அதுதான் ரொம்ப கடினமானது, அது கஷ்டமான ஒரு விஷயம். பட் கமர்ஷியல் பண்ணுறது ஈஸி. ஓகே. அது எதனால ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு? கமர்ஷியல் நம்ம நினைக்கிறது தான். இப்போது சடனாக ஒருத்தன் ஒரு பைக்கில் வரான், ஒரு ஹீரோ பில்டப் வேணும், அவரை பற்றி ஒரு பெருமையாக காட்டணும், ஒரு புதுசாக காட்டணும். அப்போ நான் பைக்கை விட்டு இறங்கினாரு, மேலே ஐஸ் பிளேயர் ஜம்ப் பண்ணார், லெக்கில் இருந்து ஸ்மோக் வெளியே வரும், ஷர்ட் ஓப்பன் பண்ணுவார், ஒரு மாஸ்க் கட்டினா, அது நம்ம கற்பனைக்கு இல்லாத என்ன வேணா பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஆக்சுவலாக சந்திரமுகி 2 எடுத்துக்கலாம். சந்திரமுகி 2 உடைய ஃபஸ்ட்டு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அதுதான். இது ஓகே, ஒரு சினிமேட்டிக்காக ஹீரோயிசமாக பார்க்கும்போது சூப்பர். பட் இதை ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு டாக் வந்து அந்த மொமெண்ட் கிரியேட் ஆகுமா? இல்லை, இப்போ என்னன்னா, இப்போது நிறைய பேர் வந்து தெலுங்கு மலையாளம் வந்து ரொம்ப லைவாக எடுப்பாங்க. தெலுங்கு படம் பார்த்து எல்லாம் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஓகே. இந்தமாரி நம்ம ஹீரோ பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் இருக்கும்போது, அப்போ அந்த ஹீரோன்னு சொல்லுவாங்க, நான் தெலுங்கு படம் பார்த்தா நல்லா இருக்கேன், அந்த மாதிரி பண்ணலாம் பண்ணும்போது தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகி பண்ணுறது தான் அந்த மாதிரி ஃபைட்ஸ்லாம் வரும். ஓகே ஓகே. ஏன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆக்சுவலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்படி சொல்கிறது, ஹீரோ வந்தால் 100 பேர் அடித்தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது வந்து எங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஜோனுக்குள்ளே நிப்பாட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே பார்த்தா அடுத்து கொட்டேஷன் கேங்குன்னு ஒரு படம் வருது. கொட்டேஷன் கேங்க்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சந்திரமுகி 1ல் வந்து ரஜினிக்கு வந்து நான் டூப் போட்டேன், ஃபைட்டு ஹிட்லாம். ஆக்சுவலாக செம்ம சக்ஸஸ் க்ரோத்தில் பார்த்தீங்களா? சந்திரமுகி 2ல் வந்து ஸ்டண்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். செம்ம க்ரோத். 1ல் வந்து நம்ம ஒரு அசிஸ்டண்டாக இருக்கோம், 2ல் வந்து அதோடைய கொரியோகிராஃபராக இருக்கும்போது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். எந்த சீக்வன்ஸுக்கு ரஜினி சாருக்கு டூப் போட்டீங்க? ஓப்பனிங் வந்து அந்த கிளாஸ் ஓடிச்சிட்டு வந்து காலை தூக்கி இப்படி ஷேக் பண்ணி இப்படி அந்த காலை தூக்குனே நீங்கள்? அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான். என்னோட தலையை எடுத்துட்டு அவரோட தலையை சிஜியில் காலை தூக்குனே நீங்கள்? காலை தூக்கி இப்படி பண்ணி ஷேக் பண்ணி அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸு செம மாசு. எல்லாருமே வந்து சும்மா அந்த பீரியடில் வந்து இப்படி நிற்கிறது அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. அதே வந்து தமிழ் படம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இவர் நம்ம மிர்ச்சி சிவா வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த ஃபைட் அப்படியே ஸ்பூஃப் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். அது அந்த அளவுக்கு ரீச் ஆன ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ரஜினி சார் இப்படி நிற்கிற மாதிரி. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து நீங்கள் தான் பண்ணுங்க. ஆமாம், நான் தான் பண்ணுவேன். ஓகே. ரஜினி சார் என்ன சொன்னார் அந்த மொமெண்ட் பார்த்துட்டு? என்ன அவர் என்ன லுக் இப்படியே தான் பாரு, என்னடான்னு. இல்லை சார் ஒன்று பார்த்துக்கிறேன் சார், நான் தான் வேறு எதுவுமே. ஏன்னா ஒரு ஸ்டைல்ஸ்லாம் புதுசாக இருக்கா, நானும் ஆச்சரியமாக பார்த்துருப்பேன், என்ன இவருக்கு மட்டும் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறாரு அப்படின்னு.
இப்படி தான் பஞ்ச் பண்ணுவார் அவர். ரொம்ப ரிஸ்க்கே எடுக்க மாட்டார். ஆடியன்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னுவார். ஓகே, ஓகே. அந்த கேமரா முன்னாடி ஒரு பண்ணுவார், ஒரு மேஜிக் பண்ணுவார் அவர். ஆ, ஆ, ஆ. சில பேர்லாம் ரொம்ப ஹார்டாக பண்ணுவாங்க, இவர் ஸ்டைலாக அடிப்பார், பஞ்ச் அப்படின்னுவார், பஞ்ச் அப்படி பண்ணுவார். நைஸ். அது வந்து ஒரு கிரேஸியாக இருக்கும். சூப்பர், அது சூப்பர். அப்படியே ரசிச்சு என்ன என்னையே பார்த்துட்டு தோணுது சார், பார்க்குறேன் சார். நைஸ், 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 நைஸ். அதான் கொட்டேஷன் கேங்குள்ள வந்தோம் அப்படின்னா, எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ப்ரூட்டலா, ராவா இருக்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா, எல்லாருமே கத்தி எடுக்குறாங்க, எல்லாருமே சண்டை செய்றாங்க, எல்லார் மூஞ்சிலயுமே ரத்தம் இருக்கு. அந்த டோனே டிஃப்ரெண்ட்டா வேற. ஆமாம். என்ன ஒர்க் பண்ணீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து அதுக்காக எஃபோர்ட் போட்டு ரிசர்ச் பண்ணி எடுத்தது? உண்மைதான். ஆக்சுவலாக இந்த டைரக்டர் வந்து பாலாவோட அசிஸ்டண்ட் விவேக் அவர். ஆ. பாலாவே லைவ் ரொம்ப இருப்பார். இவர் அதுக்கு மேலே லைவ். இவர் வந்து வேசார்பாடில் இருக்கிற டைரக்டர். ஓகே. அங்கே இருக்கிற சம்பவம்லாம் நிறைய பார்ப்பார். ஒரிஜினலாக பண்ணுறது, ஆ. ஒரிஜினலாக செய்கிறது, இந்த சம்பவம்லாம் நிறைய பார்த்துட்டு நாங்கள் வந்து ஆனக்காவணி சொல்லிட்டு ஒரு படம் ஆக்சுவலாக அவர் டைரக்ஷன் பண்ண வேண்டியது அவருது. அப்போ பாக்ஸர் சொல்லிட்டு அருண் விஜய். ஆமா, பாக்ஸர் தெரியும். ஆமாம், அவரும் இது டைரக்ஷன் பண்ண வேண்டியது. அது ப்ரொடக்ஷனில் வந்து லாஸாக போகிறதுனால கொட்டேஷன் கேங்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ம். அப்படின்னும் போது கொட்டேஷன் கேங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரிஜினலாகவே அங்கே இருக்கிற அங்கே லோக்கல்ஸ் அந்த இவங்களாம் இருப்பாங்க, அந்த ரவுடிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள போய் மீட் பண்ணுறது, எப்படிலாம் சம்பவம் பண்ணுவீங்க, இதெல்லாம் பாட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். ஓகே. ரிசர்ச் பண்ணிட்டீங்க. எடுத்து வச்சிட்டாச்சு. இப்போது அவர் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாம், பண்ணலாம் சார், இது பண்ணலாம் சார், இது நல்லாயிருக்கும். இல்லை ஆக்சுவலாக என்னன்னாக்கா தமிழுக்கும் செட் ஆகணும், தெலுங்குக்கும் செட் ஆகணும், ஹிந்திக்கும் செட் ஆகும். ஹிந்திக்கும் செட் ஆகணும் ஆமா, நம்ம எடுக்கிற விஷயங்கள். ஆமா. அப்போது நாங்கள் என்ன பண்ணோம், சேம் யாத்திசை போடும்போது தான் ஸ்டோரி போர்ட் போட்டு ரிகல்சர் போட்டோம். ஓகே. ரிகல்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி லாக் பண்ணிட்டு இங்கேருந்து பிரியாமணிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது அந்த ஸ்டண்ட்டு, ஓகே. ஜாகி ஜாராப் அனுப்புறது. ம். அப்புறம் லைவாக உட்காந்து பண்ண ஆரம்பிச்சும் போது அவங்க பண்ணும்போது இத்தனைக்கு சிங்கிள் ஷாட் அது. ஃபைட் சீக்வென்ஸ். ஆமாம், பிரியாமணி பண்ணது சிங்கிள் ஷாட்டு, ரெயின் எஃபெக்ட். ஓகே. ஒரு 1 hour வந்து ரிகல்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1.5 இதில் வந்து கரெக்டாக முடிச்சு பண்ணிட்டு போய் நின்ட்டாங்க. நைஸ், நைஸ், நைஸ். ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா ரிஹர்சல் பண்ணி அனுப்பணும். ஆமாம். ஓகே. ஸோ சன் லியோன் அவங்கள பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்களுமே ரொம்ப ராவா இருந்தாங்க. நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஜாக்கி ஷெராஃபோட அவங்க நிக்கும்போது ரொம்ப ராவா, இந்த அளவுக்கு நம்ம சன் லியோன் இதுக்கு முன்னாடி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இதில் இருந்தாங்க. ஸோ சன் லியோனுடைய ஃபைட் சீக்வென்ஸ் எப்படி வந்திருக்கு? என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க இதில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், அவங்களும் வந்து என்னன்னாக்கா பிரியாமணி வந்து சாரி கட்டுன்னு பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா ஒரு ஃபீமேல் வந்து சாரி கட்டி ஃபைட் பண்ணுறது ரொம்ப ஆக்சுவலாக அந்த பேண்ட்டு போட்டு பண்ணுறது வந்து ஓரளவுக்கு ஈஸி, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு லேடி சாரி கட்டி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது பிரியாமணி பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சண்டிலியன் வந்து பாவாடை சட்டை. ம். ஆமா. அவங்க கேரியரே மாறிடுச்சு இந்த படத்தில், ஃபுல் பாவாடை சட்டை. ஓகே. அதுவும் கிக் அடிக்கணும்னா அது பண்ணணும்னா கூட வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. அவங்க போட்டு பார்த்துருப்பாங்க ஆமா, லேடிஸ்லாம். ஆமா. அதுலேயே அவங்க அந்த நைஃப் எடுத்து ஒரிஜினலாக ஒரு 4-5 பேரை சிங்கிள் ஷாட், அவங்களும் சிங்கிள் ஷாட் ஓகே. பண்ணாங்க. அதுவும் பெரிய விஷயம். அவங்க பார்த்து ரிகல்சர் பண்ணிட்டு அவங்க ரிகல்சர் பார்த்துட்டு ஓகே ஓகே மேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ்வளோதான். ஆமாம். ஓ நைஸ். ஏன்னா எனக்கு ஏன் இப்போ யாத்திசை எப்படி எனக்கு யாத்திசை ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஒரு விஷயம் வந்து இம்பேக்ட் பண்ணுச்சோ, அதே இம்பேக்ட் வந்து கொட்டேஷன் கேங்கோட ட்ரெய்லர் பார்க்கும்போது, ஏன்னா ஒரு டைரக்டராக ஸ்டோரி டெல்லிங்கிறது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் தான். அதை தாண்டி இது வந்து ஒரு கேங்ஸ்டர் பற்றின ஒரு படம் அப்படிங்கும்போது அதில் முக்கால்வாசி பேசுறது இந்த ஸ்டண்ட்டுங்கிற ஒரு விஷயம் தான். அது 100% வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட். இந்த படத்துக்குள்ளே ஏன் வரணும் அப்படின்னா இந்த ரீசனுக்காக வரணும் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துச்சு. ஜாக்கி ஷெராஃப் வந்து அவருடைய கண்ணு வந்து செம்ம ஷார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இத்தனை வருஷம் கரியரில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் லேர்ன் பண்ண விஷயமும் அவங்க உங்கள்கிட்ட பார்த்து வியந்த ஒரு விஷயம் தான் என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு நான் வந்து அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு நிறைய ஷாக்கிங் நியூஸ் இருக்குது. என்னென்னா அவர் ஜாக்கி ஷெராஃப் வந்து நம்ம ரங்கிலா பார்த்துருப்போம், விஜய் சார் படத்துலலாம் பார்த்துருப்போம், நல்லா ஹைட்டு டாலு, அவர் தேசப்பற்று ஜாஸ்தி. நான் வந்து மாஸ்டர் மாதிரியே இருக்க மாட்டேன். ஓகே. என்ன மாஸ்டர்னே சொல்ல மாட்டாங்க. டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணல சார், அவர் என்ன சொல்லிடுறாரு, எனக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறார் பாம்பேயில், நான் அவரை கூட்டு வந்து பண்ணுறேன், சென்னையில் சவுத்துலேருந்துலாம் வாங்கினான்னு. நம்ம டேரக்டர் வந்து இல்லை, சவுத்தில் நம்ம போய் நம்ம பண்ணுவோம் ஓகே அப்படின்னு சொல்கிறார். மாஸ்டர்னா இப்போ ஒரு ஃபீல் இருப்பாங்கல்ல, டை நகைலாம் ஜாஸ்தி போட்டு இதெல்லாம் பண்ணிருப்பான். நம்ம அந்த கெட்டப்லேயே இருக்க மாட்டோம். சார் போனால் என்னை தூக்கிடுவார், நம்ம கம்போஸ் பண்ணி ரிகல்ஸ் பண்ணி கம்போஸ் பண்ணி காட்டுவோம். ஓகே. அவர் ஷார்ட் ஆன பிறகு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி தரோம். அதே போல் அவர் ரிகல்சர் ஃபுல் அவருக்கு சிங்கிள் ஷாட் வைக்கிறோம், கம்போஸ் பண்ணுறாரு. பார்த்து எல்லாம் பண்ணிட்டு யார் அந்த பையன் கூப்பிடு அப்படின்னா, நான் வந்து நின்னேன், செட்டுக்கம் அப்படின்னாரு. நீ தான் ஸ்டெண்டர்டா? நான் எஸ் சார் அப்படின்னா.
நைஸ் குட் அப்படின்னாரு. வந்து பார்த்துட்டு போயிட்டு அவர் காரில் யாருமே ஏற்றவே மாட்டாராம். ஓகே. ஃபர்ஸ்ட் டே ரிகல்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. செகண்ட் டே வந்து சீக்கிரம் வந்துட்டார். ஓகே. எப்படி 12:30 தான் வராரு. 12:00 வந்துட்டாரு. ஆ. வந்துட்டு அந்த மாஸ்டர் கூப்பிட்டு நிற்கிறார். அசிஸ்டன்ட் அவங்களோட அசிஸ்டன்ட்லாம் தேடுறாங்க. சார் உங்களை கூப்பிட்றாரு வாங்க என்னன்னு தெரிலன்னு. அவர் காரில் உட்கார வச்சுட்டு அவர் ரெஃபரன்ஸ் காட்டுறாரு. எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபைட் எடு. இந்த மாதிரிலாம் ஃபைட் எடு இருக்கு. ஓகே. ஆனால் டைரக்டர் வந்து லைவாக வேணுன்றாரு. ஆ, ஆ, ஆ. சரி உள்ளுக்குள்ள நான் வச்சுருந்தேன். சரி சார் ஓகே சார் பண்ணுறேன். அவர் சொல்லார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. சில விஷயம்லாம் சொன்னார் அவர். ஆ. அவங்க அப்பா வந்து பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் டே லொக்கேஷன் உள்ளே வரும்போது ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆ. ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தன் ஒரு மனக்கசப்பில் வரும் கஷ்டம் டென்ஷனில் வரும். ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணால் அவன் பிரைட் ஆகும். ஓகே. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து நான் அதான் ஃபாலோ பண்ணுறேன். நீ அதுதான் ஃபாலோ பண்ணணும் நீ அப்படின்றார். ஆ. ஓகே சார் கண்டிப்பாக பண்ணுறேன். அந்த ஸ்வீட் நீ எடுத்துக்கோ அப்படின்னு. நைஸ், நைஸ், நைஸ். அப்படியே போச்சு ஜர்னி. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் மறுநாள்லேருந்து ஷோல்டர் மேலே கை போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சவுத்துலேருந்து வரவங்கலாம் இப்படி தானே என்ன செய்கிறீங்க. அக்கீல் வந்து செய்யிட்டான். இப்போ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க. ஓகே. ஏன்டா இப்படியே விட மாட்டீங்களாடா என்ன அப்படின்னாரு. ஆ, ஆ. சார் ஓகே சார் டீ சார் நோ ப்ராப்ளம் சார் நான் ஓகே அச்சா நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனார். நைஸ். இந்த வயசுலயும் மனுஷன் அந்த அளவுக்கு அவருடைய ஆர்ட் ஃபார்ம் மேல மரியாதை வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லும்போது தெரியுது. அண்ட் உங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஜாலியாகவும் ஆயிட்டாரு. ஓ எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். நீங்க பார்த்து வியந்ததுன்னா அந்த ஸ்வீட் மேட்ரு ரைட்டுங்களா? ஆமா. ஸ்வீட் மேட்ரு வந்து அவர்கிட்ட லேர்ன் பண்ண ஒரு விஷயம் தான். இப்போ என்னன்னா ஒரு ஒரு ஸ்டென்ட் மாஸ்டர் என்னென்ன விஷயங்கள்லாம் அவருடைய கமெண்ட் ஆக்சுவலாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கமெண்ட்டுமே இருக்கும். பட் இந்தந்த விஷயங்கள்லாம் டைரக்டர் சொல்லுனாலும் இது எங்களுடைய கமெண்ட் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலாக இருக்கும் அப்படின்னா அது என்னென்னவா இருக்கும்? ஆக்சுவலாக டைரக்டர் சொல்லுவாங்க சில சீன்ஸ் சொல்லுவாங்க இப்படி ஸ்டன் பண்ணலாம் அது வந்து அந்த கதையில் ஒட்டாது. ஓகே. அதில் ஒட்டாத போது நாங்கள் சொல்லல சார் நல்லா இருக்காது. அதுக்கு ரொம்ப போராடுவோம். ஆ. அதில் கொஞ்சம் கிளாஸ் ஆகும். நான் சொல்கிறத நீடி மாட்டேன் நீ சொல்கிறத நாடி விட்டேன் இல்லை சார் செட் ஆகாது சார். இதில் வந்து என்னன்னா டைரக்டர் வந்து இதுதான் வேணும்னும் போது நாங்கள் போய் பண்ணும்போது ஆர்டிஸ்ட்டுக்கு வராது. ஓகே. ஓகே. அது நேச்சுரல் ஃபைட் வந்து கீழே விழணும். அவங்களுக்கு வந்து நீ ப்ராப்ளம் இருக்கும் பேக் பெயின் இருக்கும். ம். அது வந்து டைரக்டர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஓகே. பர்சனலாக வந்து ஸ்டன் டைரக்டரை வந்து தனியாக கொண்டு போய் சொல்லுவாங்க. ம். அவங்க ப்ராப்ளத்தில் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கம்போஸ் பண்ணணும். ம், ம், இப்போ ம். ஒரு பேக் பெயின் நீ ப்ராப்ளம் சொல்லிட்டு திரும்ப நீ போய் லேர்ன் பண்ணி வச்சு நான் தான் நீ ப்ராப்ளம் சொல்லிட்டு அப்போ எது இந்த ஷார்ட்டை வைக்கிறேன்னு சொல்லி ஃபைட் நடக்காங்க. ஷூட்டிங் நடக்காது. ஓகே. ஓகே. அந்த விஷயத்த வந்து தனியாக கூப்பிட்டு வந்து ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க இல்லை சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது நேற்று இங்கே போனால் இங்கே ஆக்சுவலி இன்ஜுரி ஆயிருக்கு. இதை வச்சு பண்ணால் என்னால் ஃபைட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன சொன்னேன் டேரக்டரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்கி ஃபைட் பண்ணுறோம். ஓகே. ஓகே. நைஸ், நைஸ், நைஸ். இது அஜித் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா இல்லை ஏன் கேட்குறேன்னா ஸ்டண்ட்டுங்கும் போது இவரை பற்றி நிறைய விஷயங்கள் வெளில நம்ம பேசிக்கிட்டு ஆமாம் ஏகன்லாம் நான் அஜித் சாருக்கு டூ ஏகன் பில்லா டூ நான் ஓகே. அஜித் சார் டூ போனேன். அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டு அப்போ தெலுங்குல ராமலட்சுமன் நான் ஃபஸ்ட்டு அந்த பாய் சார் மாதிரி சொன்னேன் பேக் ஃபிளிப் சம்மர் ஷாட்லாம் அடிக்கலாம் அப்படின்னா இல்லை நான் அதெல்லாம் நிறைய பண்ணிட்டேன் நிறைய படத்தில் பண்ணிட்டேன். ஓகே. என்னோட ரேஞ்ச் வேறு மாதிரி போயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி ஃபைட் பண்ணுங்க ஆ. மாஸ்டர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னா நான் போய் ஓப்பனாக சொன்னேன் சார் அவர் பேக் பெயின் இருக்குது ஆ. பேக் சம்மர் ஷாட்லாம் அடிக்கும் அதெல்லாம் நிறைய ஸ்டார்டிங் பீரியடில் பண்ணிட்டாரு. அவருக்கு வேறு மாதிரி பண்ணால் அவர் பேக் பெயின் இருக்குது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும் அவங்களுக்கு அதே மாதிரி இந்த ஃப்ளைங் டைவு ஜம்ப் ரன்னிங் ம். இந்த 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 பேக் ஃபிளிப் ஷாட் சம்மர் ஷாட் இதெல்லாம் வச்சு கேவமான ஷாட் ஏகன் படம் ஃபைட் பண்ணிக்கலாம் ஓகே. ஓகே. அப்படி தான் போயிருக்கும். இப்போ நீங்கள் பில்லா 2 சொல்லும்போது எனக்கு இந்த ஒரு விஷயமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஃபைட் ஆமா, சீக்வன்ஸ் ரொம்ப வந்து அதில் இருந்தது. அது அவருமே ஓனா இல்லை நானே பண்ணுறேன் ஆமாம் பண்ணார் இந்த 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 ஓனா பண்ணுறேன் இல்லை வேணாம் சார் இது ஸ்டண்ட்டு இந்த ஒரு டாக் இருக்குல்ல இது எப்படி காம்ப்ரமைஸ் ஆகுங்க? ஏன்னா ஹீரோங்கிற ஒரு பர்சன் வந்து ஓனா பண்ணும்போது நம்மளுக்கு இல்லை இங்கே இல்லை அது என்னன்னா இப்போ நம்மளுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா சேஃபாக வந்துடுச்சு. ஓகே. நாங்கள் எங்கள் பீரியட்லலாம் இல்லை இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் டபுள் லேர் மிக்சிங் பண்ணலாம் ஆ. கேபிள் ஒர்க் பண்ணலாம். அப்போ ஃப்ளைட் நிற்க வச்சு ஃப்ளைட்டு இடிக்கிற மாதிரி மாற்றி மாற்றி சீட்டிங் நிறைய பண்ணலாம். ஓகே. அப்போ அவர் பார்க்கும்போது இது சேஃப் ஜோன்னும் போது அந்த பில்லா டூவில் வந்து அந்த ஹெலிகாப்டரில் வந்து ஆமாம். கீழே ஒரிஜினலாக தொங்கின்னு வர்றாரு பார்த்தியா ஆமா. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன கேபிள் போட்டு சப்போர்ட் பண்ணோன்னா அதெல்லாம் பண்ணார். ஓகே. ஓகே. சேஃப் அப்படின்னும் போது பண்ணார். ஓகே. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பார்ப்பாங்க சேஃப் இருந்தால் 100% எல்லாம் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும். டன் 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 ஒரு ஸ்டென்ட் மாஸ்டர் ஆகணும் இல்லை நான் இப்போ வந்து ஸ்டென்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன்? ஸ்டண்ட்டு மாஸ்டரா ஸ்டண்ட் மேனாக உள்ளே வருது என்ன குவாலிஃபிகேஷன்னா பேசிக்காக நீ ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்சு ஆகிடும். ஜிம்னாஸ்டிக் கம்பல்சரி. கம்பல்சரி தெரிஞ்சு ஆகிடணும். ஓகே. அதுக்கப்புறம் வரும் உங்களோட தற்காப்பு கலை அது குங்ஃபு கெரேட்டேவோ இல்லை பைக் வீலிங் கார் ஸ்கிட்டு இதெல்லாம் இதில் ஆட் எக்ஸ்ட்ரா ம், ம். அதில் இருந்தால் உனக்கு ஈஸி. ஓகே. சடனாக வந்து பைக் ஷாட் பண்ணால் பைக் ஓட்ட தெரியணும். அந்த டூப் பொசிஷன் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஆமாம். அப்போ அந்த பொசிஷன் வந்து பேக் ஷாட்டாக ஓட்டணும்னா அந்த ஹீரோவுக்கு பதில் நீ ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ஓகே. ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது அந்த ஷாட்டு சிலம்பம் ஷாட்டு எல்லாம் அதில் வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சுருந்தா ஈஸி. இன்னொன்று பேசிக்காக நீங்கள் ஒன்றுனாக்கா ஸ்டண்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ஃபைட் பிட் ஆ. அதாவது நேச்சுரலாக நம்ம பஞ்ச் பண்ணுறதுக்கும் சினிமா பஞ்ச் பண்ணுறதுக்கும் வேறு.
நேச்சுரலாக வந்து நான் ஆக்ஷன் அட்ரானா அடிச்சிருவேன், அடிச்சு இங்கே அடிச்சு ம். 4 அடி ரஃபாக அடிச்சு பிளட் வந்துடும். ஆனால் சினிமா கொஞ்சம் அப்படி இல்லை, ஃபேஸ் கிட்ட சிங்க் பண்ணணும் கரெக்டாக, ஓகே. சிங்க் பண்ணணும், அடி படக்கூடாது, ஆனால் சிங்க் பக்கா சிங் பண்ணணும், பண்ணணும். பெயின் வரக்கூடாது. அந்த பூ மாதிரி ஒரு கிக் பண்ணோன்னா ஆ. ஃபோர்ஸ் இல்லாமல் அப்படி புஷ் பண்ணுவோம். ஓகே. அது நேச்சுரல் ஃபைட்னா ஒரிஜினலாக மிதிச்சு அவன் போய் விடுவான், அந்த மாதிரி இருக்கு. ஆமா, ஆமா. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணுறது ஓகே. ஈஸியாக. ஸோ அந்த ப்ராக்டிஸுமே வேணும் அப்படிங்கிற விஷயம் தான். இப்போ இந்த 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 இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, மிஸ்ஸு, அப்புறம் வந்து ஒரு டிச்சு. ஸோ அது என்னென்ன வேர்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் டிச்சுன்னா இப்போ யாருன்னா எந்த பிடிச்சி காட்டு வைப்பாங்க. டிச்சுனா இடிக்கிறது. டிச்சுனா இங்கே ரெண்டு ஹெட் இருக்குல்ல, அதான் டிச்சு. ஓகே, இந்த ஓகே. லெஃப்ட் பஞ்சுன்னா இந்த ஃபேஸ் லெஃப்ட் பஞ்சுனா ரைட் பஞ்சு, கிக்கு, ஸ்பின்னிங்கு ஆ. அப்படின்னா. அப்புறம் ஸ்லாப்னா பிளாக், இந்த லெஃப்ட் ஸ்லாப் சொல்லுவோம் அது. ஓகே. இன் கிக், அவுட் கிக், இன் இப்படி வரும், அவுட் கிக் இப்படி வரும். Okay. அந்த மாதிரிலாம் இருக்கு நிறைய. ஓ, இது நிறைய. கிக்ஸ்லேயே நிறைய இருக்கு. அப்போ சொல்லுவோம்ல, இந்த பஞ்சஸ் பண்ணுறா எல்போ அப்படின்னு, அந்த எல்போ வந்து இங்கே கொடுத்துவோம். Okay. ஊக் பஞ்சுன்னு சொல்லுவோம், அந்த பாக்ஸிங்கில் இந்த பஞ்சஸ் இருக்குல்ல, இந்த பஞ்சஸ்லாம் பண்ணுவோம். இது வந்து டாக் பேக்ல சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஃபைட் நடக்கும்போது. ஃபைட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி கம்போஸ் ஒன்று பண்ணுவோம். ஓகே. இப்போ கேமரா ஆக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஹீரோ வரதுக்கு முன்னாடி ஒரு கம்போஸ் பண்ணுவோம். டைரக்ட் சொல்ல வேணும்னா அப்போ ஒரு கம்போஸ் பண்ணி பக்கா வச்சுட்டோன்னா ஹீரோ வந்து பார்ப்பாரு எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்போ அவர் கம்போஸ் பண்ணுவோம். ஓகே. கம்போஸ் பண்ணால் அவருக்கு சொல்லுவார், சில சேஞ்சஸ் பண்ணார், எனக்கு இந்த கிக் வராது, அப்போ அவருக்கு அந்த கிக் பண்ண, இந்த பஞ்சஸ் வரப்போ அந்த பஞ்சஸை மாற்று, ஓகே. இதை பண்ணிட்டு கேமரா ரோல் ஆக்ஷனோன்னா அந்த ஃபுல் வந்துடும், அந்த ஃபுல் அண்ட் ஃபுல். நைஸ். இப்போ ஒரு கோரியோ ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம், ஷூட்டும் பண்ண முடிச்சிட்டோம், எடிட்டேபிள் போயிடுச்சு, எடிட் முடிச்சுட்டு டைரக்டர் பார்க்குறாங்க, ஹீரோவும் பார்க்குறாங்க. இல்லை இந்த ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம வேறு மாரி கோரியோ பண்ணலாம், அதுமாரிலாம் நடந்திருக்கு? நடந்துருக்கு. எந்த படத்தில் நடந்திருக்கு? நிறைய படத்தில் நடந்திருக்கு. ஓகே. இப்போது நான் ஒரு மூடில் வந்து கம்போஸ் பண்ணி வச்சுருவேன், டேரக்டர் ஐடியா ஒன்று வேறு மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ நான் ஒரு கம்போஸ் பண்ணும்போது அவர் அப்படின்னு என்ன சார்னா, இல்லை எனக்கு இது இல்லை, நான் வேறு எதிர்பார்க்குறேன், வேறு என்ன சொல்லுங்கள் சார். நான் அவங்க சொல்கிறதுக்கும் கூச்சம் போடுவாங்க, மாஸ்டர்ஸ் ஆச்சு. சில பேர் வந்து இப்போ நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பேருக்கு நல்லா ஈஸியாக சொல்லிடுறாங்க, எனக்கு இதுமாரி வேணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு, மாற்றி சேஞ்ச் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அதுமாரி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ அது வந்து இப்போ டைரக்டர் வந்து சட்னி சாம்பார் சொல்லிட்டு ராதாமோகன் சார் ஆமாம், ஆமாம், 26 ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து எனக்கா ராதாமோகன் சார் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து லைவாக வேணும் அப்படின்னும் போது நான் கம்போஸ் பண்ணி வச்சிட்டேன். ஓகே. யோகி பாபு வரப்பில், யோகி பாபு வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னால் பண்ணுவோம், நான் காமெடி ஆர்டிஸ்ட்டு, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, எனக்கு காமெடியாக கம்போஸ் பண்ணு, ஆனால் கதையில் வந்து காமெடியாக ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் சொல்கிறாருக்கு, எனக்கு காமெடியாகவே எல்லாம் பார்த்துட்டாங்க, எனக்கு காமெடியாகவே ஃபைட் பண்ணு, ஆனால் கதைக்கு அதுக்கு ஒட்டாது. ஓகே. ஓகே. இவர் ராதாமோகன் சார் எல்லாம் அவர் அப்படி தான் சொல்லாப்புல அப்படின்னு ஒரு கண்ணை வச்சிட்டாரு. சரி ஓகே சொல்லிட்டு அப்புறம் வந்தேன். அப்புறம் நான் யோகி பாபு சார், இல்லை சார் கதைக்கும் அதுக்கும் செட் ஆகாது, ஏதான் வேணும், சரி வாப்பாலாம் சொல்லி பண்ணோம். வந்தார் மனுஷன், அவரும் ஜஸ்ட்டு டப்புன்னு பண்ணி லைவாக வச்சு முடிச்சுட்டு போயின்னுட்டார். ஓகே. அதுக்கப்புறம் பேபி சொல்லிட்டு நாங்கள் பொள்ளாச்சி ஷூட்டும், அவரே யோகி போகிறார், திருப்பி அங்கே வரார். அங்கே வந்து டேரக்டர் அதே ஃபீல்டில் கேட்குறாரு, உடனே தோல் மேலே கை விட்டார், என் பாடி லாங்குவேஜ் பிடிச்சிட்டோன்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஃபைட் எடுக்காது, ஆடியன்ஸ் நம்ப மாட்டானுங்க, நீ வந்து கொஞ்சம் காமெடியாகவே ஃபைட் எடுத்துக்கூடாது. சரி சார் ஓகே சார் சொல்லிட்டு அப்படியே. ஸோ நிறைய படங்கள் வந்து நம்ம பார்க்குறோம், அப்படிங்கும்போது ஏதோ ஒரு படம் வந்து நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டென்ட் சீக்வன்ஸ். ஸோ அப்படி உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஸ்டென்ட் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நான் வந்து பிதாமகன் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பிதாமகன் கிளைமேக்ஸ் என்னன்னா, நம்மளுக்குள்ள ஒரு உள்ள ஓடினே இருக்குல்ல, என்னடா ஒருத்தர் அடிச்சுனே வர எனர்ஜி, என்னடா 10லேயே எப்படா ஃபைட் பண்ணுவான் அப்படின்னும் போது அவர் ஷார்ட் என்ன வச்சிருப்பாருன்னா, ஃபைட் பண்ணி வந்து ஒரு தொட்டியில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி ஃபேஸில் அடித்து தண்ணி குடிப்பான் பார்த்தியா, அந்த ஷார்ட் பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒருத்தர் வச்சுக்கிறார் பாரு அப்படின்னும் போது ஒரு ரொம்ப ஹாப்பி அந்த ஃபீல். ஏன்னா லைவ் ஸ்டண்ட் பண்ணும்போது ஒருத்தர் எனர்ஜி கிடைக்க சொல்லுவோம்ல, பயங்கர ஹெவி பவர் வேணும். ஜஸ்ட் எதுக்கு அது சொல்கிறேன்னா, ஒரே டேக் ஓகே ஆயிடுச்சுன்னா லக்கு, ஜஸ்ட் ஒன் மோர் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அதே எனர்ஜி வேணும், அதே மூடு வேணும், அப்போ ஹெவி பவர் வேணும்ல, அதுதான் கஷ்டம் நான் சொல்லுவேன். இதே மாஸ் ஃபைட்னா கட்டு போகலாம், க்ளோஸ் போகலாம், அடித்து பஞ்ச சைஸ் ஸ்பீடில் அடிச்சோன்னா அப்படியே போய் விழுவான், அது ஈஸியாக பண்ணலாம். இந்த லைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது பிதாமகன் அந்த கிளைமேக்ஸ் போயிட்டு ரொம்ப இம்ப்ரெஸ். எனக்கு இந்த ஆன்சரே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஸ்டென்ட் மேனுடைய இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டென்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் இல்லை, அதை கதையாகவே இம்ப்ரெஸ் பண்ணுதுங்கிறது இந்த ஆன்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஆன்சர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஓகே இந்த ஃபைட் சீக்வன்ஸ் செம்மையாக இருக்கும், இது செம்மையாக ஹை ஜம்ப் பண்ணியிருப்பாங்க, இப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த கதையை சொன்னது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி
ஹாலிவுட் படங்கள் வந்து அதாவது அந்த அதில் இருக்கக்கூடிய ஸ்டென்ட் சீக்வன்ஸும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டென்ட் சீக்வன்ஸும் இந்த ஸ்டென்ட்டுக்கு மட்டும் இல்லை ஓவராலாக ஒரு படத்துக்கு கம்பேரிசன் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலாக ஹாலிவுட் படத்தோட நம்மளும் தான் பிரில்லியன்ட்டு. ஓகே ஓகே. ஏன்னா அவன் வந்து வருஷ கணக்கில் ஒரு ஸ்டண்ட் எடுப்பான், மாத கணக்கில் ஸ்டண்ட் எடுப்பான். ம். 3 மந்த்து ஸ்டோரி போர்டு, லொக்கேஷனு, ரிஹர்சல் இதெல்லாம் பண்ணுறது 3 மந்த்து 4 மந்த் ஆகும். ஓகே. அது அவன் ஸ்டண்ட்டுக்கு ஒரே பண்ணுறது, க்ரீன் மந்ட்டு அதெல்லாம். ஆனால் நம்ம ஆளுங்க அதே குவாலிட்டியில் ஜஸ்ட் 5 டேஸ் 10 டேஸில் எடுப்பாங்க. ஓகே ஓகே. யார் பிரில்லியன்ட்? நம்ம தானே பிரில்லியன்ட். கண்டிப்பாக 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 அந்த அவங்க டைம் நிறைய இருக்குது, நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஆமாம் அதான் ஆமாம். விஷயம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டென்ட் மாஸ்டர்கிட்ட இல்லை ஒரு ஸ்டென்ட் கோரியோகிராஃபர்கிட்ட எனக்கு என்னோட படத்தில் வந்து ஒரு ஸ்டென்ட் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா, நான் அந்த சீக்வன்ஸை சொல்லுவேன்னா இல்லை ஃபுல் கதையுமே கேட்பீங்களா நீங்கள்? ரெண்டும் இருக்குது. சில பேர் வந்து கதை சொல்லுவாங்க, சில பேர் வந்து சீனியர்ஸ் டேரக்டர் வந்து அந்த எடுக்க போகிற சீக்வன்ஸ் போட்டாங்க, எதனால ஹீரோ வரான் இது அடி வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay. இப்போ அப்கமிங் வரக்கிட்டலாம் நான் கதை கேட்குறேன், கதை சொல்லுங்கள் சார், ஏன்னா எதனால இந்த ஹீரோ வரான், ம். எதனால இவனை அடிக்கிறானுங்க, எதனால ஃபீல் வரான், அந்த கதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்போஸ் பண்ணும். ஓகே. கதை தெரிஞ்சுக்கினா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்லைனில் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஃபுல் கதை சொல்லணும்னா ஒன்லைனில் சொல்லுவாங்க, ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த விஷயம் சொல்லும்போது அப்போ நான் மெயினில் ஃபிக்ஸ் பண்ணேன். சரி சொல்லிட்டு இதுக்கு இது பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் எடுப்பேன், நேச்சுரலாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்றது உள்ள ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஓகே ஓகே. ஏன்னா அந்த கேரக்டர் யார், அவன் என்ன, அவனோட மனநிலை என்ன ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறது உங்களுக்கு கதைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டாக பார்த்தா அப்போ கதை சொல்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா அப்போ தான் உங்களோட கோரியாவை நீங்கள் இப்போ பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நைஸ். இப்போ அதேமாரியே வந்து இப்போ உங்ககிட்ட நான் வரணும் அப்படின்னா எதை பார்த்து வருவாங்க? ஆக்சுவலாக உங்கள் முந்தைய படங்கள் பார்த்து உங்களை ரெஃபர் பண்ணுவாங்களா, இல்லை என்ன மாதிரியா அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆ. ஒன்று நான் பண்ண படங்கள், நீ என்ன தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் நீ என்ன படம் பண்ண தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நீ ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ண. ப்ரொடியூசராக வந்து அவர் வந்துனாக்கா ஒரு கெஸ்ஸிங்கில் இருப்பார், ஓகே. இந்த மாஸ்டர் பண்ணலாம் இவரை பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் சொல்கிறது சாய்ஸ் மூலம் சார் இது மாதிரி யாத்திசை பண்ணிடுறாரு, சந்திரமுகி பண்ணிடுறாரு, கிருமின்னு படம் பண்ணிக்கிறாரு. அது அப்போ பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் பண்ணிடுறாரு, ஒரு ஹீரோ கார்த்தி சார் படம் ஒரு ஹீரோ வேலையோட பண்ணிக்கிறாருன்னும் போது அந்த விஷயங்கள்லாம் படம் அந்த விஷயங்களில் டாக் கிரியேட் ஆகும். நைஸ் நைஸ் நைஸ். அதுமாரி உங்களுக்கான இப்போ ஓவரால் ஸ்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே சேர்த்து அவங்க எல்லாருக்குமான என்னென்ன சேஃப் ஜோன் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாங்கிற ஒரு ஒரு இந்த ஒரு 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 கிராஃப்ட் அப்படிங்கும்போது ஸோ சேஃபுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிப்பீங்க, அட் த சேம் டைம் இந்த இன்சூரன்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஸோ அதெல்லாமே எப்படி இருக்கும், அது எந்த வகையில் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் இருக்குது எங்கள் யூனியனில். இன்சூரன்ஸ் அது ஷூட்டிங் பாட்லேயோ ஆக்சிடென்ட் ஆனால் இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் இன்சூரன்ஸ் ஆக்சுவலாக போட மாட்டாங்க, ஏன்னா வந்து எங்களுக்கும் அந்த சர்க்கஸ் மேனுக்கும் போட மாட்டாங்க. எதனால? ஏன்னா நீ தெரிஞ்சே தான் உள்ற. ஓ. இப்போ சர்க்கஸ் மேன் நீ வந்து பண்ணாதான் அங்கேருந்து மேலேருந்து குதிரானா குதிச்சு தான் ஆகணும். நீ ஸ்டண்ட் பண்ண தெரிஞ்சு தானே இங்கேருந்து ஊடானா உழுது தான் ஆகணும். நீ தெரிஞ்சது தான் அவன் எப்படி இன்சூரன்ஸ் பண்ணுவான்? இது ஒரு தொழில் தானே. அவனுக்கு அடிபட்டா இப்போ வந்து இங்கேருந்து உழுந்த அடிபட்டு உடனே இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணி பேமெண்ட் வாங்கிக்கல. ஓகே. அதனால உனக்கு கொடுக்க மாட்டான். இப்போ ஆக்சிடென்ட் எப்போனா ஒரு டைம் தான் நடக்கும், ரெகுலராக நடக்கும் ஆக்சிடென்ட். இல்லை இல்லை. ஆனால் அது ஆக்சிடென்ட் பாலிசி கொடுப்பான்ல, ஏன்னா அவனுக்கு தெரியும் எப்போனா ஒரு டைம் தான் நடக்கும். அப்படியே அப்போ அந்த 1 இயருக்கு அப்புறம் அது திருப்பி அவன் ரீஷார்ட் பண்ணுவான்ல, திருப்பி இன்சூரன்ஸ் போடுவான், புதுசாக வரும். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாதுல்ல, தெரிஞ்சு இன்னைக்கு இந்த கிளாஸ் ஓடிப்போம், இந்த கார் மேலே ஜம்ப் ஆகி விடுவோம், அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்லேயும் ஜம்ப் பண்ணுவோம். ஓகே. புரியுதுங்களா? அதனால இன்சூரன்ஸ் பண்ண மாட்டோம். இது வந்து நாங்கள் மெடிக்கலாக நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருவோம் எங்கள் யூனியன் சார்பாக. ஓகே. இதில் எங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, மணிரத்னம் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது, மணிரத்னம் சார் கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. என்ன படம்? என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், அவங்க படம் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டல் டெக்னீஷியன் இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. ஆமாம், கமல் சாரும் சரி இவங்களும் சரி. ஓ நைஸ். அவங்க ப்ரொடெக்ஷனில். ஓகே. அதான் மெட்ரா டேக்ஸு ராஜ்குமார் மூவிஸ் படத்தில் பண்ணும்போது டோட்டல் டெக்னீஷியனுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம். அது எனக்கு தெரியாது. ஓகே. நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அடிப்பட்ட போது அப்போ தான் வந்து இன்சூரன்ஸ் இந்த கண்ணு திரும்பிட்டோம்னா பாம் பிளாஸ்ட் இருக்கும், அந்த பாம் பிளாஸ்ட்லேருந்து வெளியே வந்து பேக்கில் ஃபுல்லாக ஃபயர் ஆச்சு. கண்ணு ஸ்ரீலங்காவில் நடக்குமே அந்த சீக்வன்ஸ். எஸ். அப்போ சொன்னாங்க டாக்டர். இன்னொரு விஷயம்னாக்கா ஃபாட்டில் டாக்டர் இருப்பாங்க, அவங்க 2 பேரும். ஆமாம், அவங்க கம்பெனி ப்ரொடக்ஷனில் மட்டும் நைஸ். டாக்டர் கம்பல்சரி இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. கமல் சாரோட படம் எந்த படத்தில்? கமல் சார் படத்தில் விரும்பாண்டி, அன்பேசியும் இதெல்லாம் வந்து நான் ஆள வந்தேன் இதெல்லாம் இருக்கும்போதுனாக்கா, நான் அப்போ பாய்ஸ் அப்போ ஸ்டாண்டாக இருக்கும்போது டூப் ஸ்டாண்டாக அப்போ பண்ணும்போதுனா மெடிக்கல் கிளினிக்ஸ்னாக்க மெடிக்கல் ஒரு ஆம்புலன்ஸு டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. நைஸ். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அந்த
அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம மாஸ்டர் ஆகும்போது இந்த மாதிரிலாம் நம்ம விஷயம் பண்ணோம்னு சொல்லும்போது தான் அந்த யாத்தி சை பண்ணவெல்லாம் நாங்கள் வந்து ஒரு டாக்டர்ஸ் வச்சுட்டேன். ஏன்னா வார் ஃபைட்டில் நைஃப் ஒரிஜினல் நைஃப் எங்கன்னா குத்திட கூடாது யாருன்னா ஓகே, ஓகே. பட்ஜெட்டு. அதனால வந்து இந்த மாதிரி நம்ம படம் பண்ண முதல்ல இப்போ ஒரு ஃபயர் சீக்வன்ஸ் பண்ணுறோன்னா அந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் யாருன்னா வர வச்சுருவோம், ஃபயர் இன்ஜின்ஸ் வர வச்சுருவோம். அந்த ஃபயர் பண்ணுறது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வச்சுருவோம் பக்கம். ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இது இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த ஃபயராக இருக்கட்டும், பாட்டிலாக இருக்கட்டும், இப்போ அப்கமிங்காக வரக்கூடியவங்க இல்லை நிறைய பேர் வந்து இப்போ ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. இப்போ நான் சோஷியல் மீடியா வைஸ்லேயே சொல்கிறேன். ஒரு ஸ்டென்ட் சீக்வன்ஸ் நம்ம படத்தில் பார்க்குறோம். அந்த ஸ்டென்ட் சீக்வன்ஸை நம்மளே இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க சம்டைம்ஸ் ரியலாக இருக்கக்கூடிய ஃபயரை போட்டு அந்த ஒரு இதெல்லாம் தவிர்த்துட்டு என்னென்ன பண்ணலாம்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் தவிர்த்துட்டு இல்லை, ஆக்சுவலாக அது பண்ணவே கூடாது. அவன் பண்ணவே கூடாது. என்னன்னா அவன் வந்து ஒரு ஸ்டண்ட் யூனியன் இருக்குது. அந்த சினிமா சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு சேஃப்டி என்னன்னு தெரியும். எப்படி உயிரை பாதுகாக்கணும் என்ன இவன் என்ன பண்ணுறான் இப்போ கூட ஒரு ஏதோ விஜய் சார் பர்த்டே வந்து இந்த கராட்டேல வந்து என்னக்கா அந்த ஓட ஓடின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் ஊற்றி விட்டான். அந்த பையனோட கையில் இருந்துச்சுல, அப்போ இருக்கும் அங்கே இருக்க வந்து யாருன்னா ஃபோன் பண்ணியும் கேட்கணும். இது மாதிரி ஒடிக்கும் போது என்ன பக்கத்தில் வச்சுக்கணுமா, என்ன வச்சுக்கணும், அதெல்லாம் வச்சு பண்ணணும். ஆக்சுவலாக அவருமே தண்ணி வச்சு பார்த்தா அந்த கரெக்ஷன் எடுத்து ஊற்றி பெட்ரோல் எடுத்து ஊற்றி ஃபுல் ஃபயர் ஆகிடுச்சு. இது நிறைய விஷயம் நடக்கும். ஆனால் அப்போலாம் சொல்ல நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை, பண்ணுங்க. ஃபோன் கால் என்னென்ன வைக்கணும் பக்கத்தில், அங்கே ஒரு ஹீரோ கோணி வச்சுருக்கணும், இல்லை அந்த சீஸ் ஃபயர் மாரி ஒன்று வச்சுருக்கணும். இதெல்லாம் வச்சா தப்புன்னு ஆஃப் பண்ணணும். இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஓகே. அந்த ஆர்வ கலரில் போயிட்டு பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு இவனுக்கு கொளுத்திக்கிறானு. இது வந்து சப்போஸ் எங்களுக்கு பேர் என்னங்க நீங்கள் அப்படின்னு. அதனால கம்பல்சரி பண்ணால் நல்ல விஷயம். அது பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா இதெல்லாம் வச்சுங்க. சீஸ் பேர் வச்சுங்க, கோணி வச்சு. இப்போ நாங்கள் ஒருத்தன் மேலேருந்து குதிக்கிறானோ, ஒரு கிளாஸ் பிரேக்கிங் ஒடிக்கிறானோ, 3 தடவை செக் பண்ணோம். கிளாஸ் பிரேக்கிங் சேஃபாக இருக்கா, பாம் கரெக்டாக வச்சுக்கிறாங்களா, பெட்டு கரெக்டாக இருக்கா. ஏன்னா வந்து கிளாஸ் ஒடிச்சா பீசஸ் செதறும். ஒரு பீசஸ் வந்து நிற்கும். அது நிற்கும் போது பாடி கிராஸ் ஆச்சுன்னா அப்படி ஓப்பன் ஆகிப்படும். அது இப்போ இங்கே கூட பாருங்க, எனக்கு இந்த கிளாஸ் பிரேக்கிங் அடிச்சல, இது இங்கே தெரியுதா? இதெல்லாம் அந்த கிளாஸ் ஃபைட்டில். கிளாஸ் பிரேக்கிங். எத்தனை தழும்பு இருக்கும் உடம்புல? அது நிறைய. நான் ஆக்சுவலாக ஸ்டண்ட் மாஸ்டர் கேட்கணும். எத்தனை தழும்பு இருக்கும்? எண்ணிருக்கீங்களா? இல்லை, அது வரும், அடி போடும், சகஜம் தானே. அது நான் இல்லை, அது சகஜம் தான். எண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? எண்ணியதெல்லாம் தழும்புகள். இந்த ஷோல்டர் பிடிச்சிட்டு அந்த ஷோல்டர் கைடிக்கும். கால் சடனாக ஸ்டெப்ஸ் மேலே இருந்தால் கால் இப்படி ட்விஸ்ட் ஆச்சுன்னா கால் வீங்கிடும். பார்த்து நடக்கணும். இவ்வளோ விஷயம். பைக் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு ஸ்கிட் ஆகி ஷூட்டிங்கில் அடிப்பட்டால் இன்சூரன்ஸ் இருக்குது. யூனியனுக்கு அப்போ லைவாக வந்தாலும் அவனு கிடையாது. 40 விட்டு தாண்டவே மாட்டேன், 50 விட்டு தாண்டவே மாட்டேன். எவ்வளோ ஸ்பீடாக போகணும், ஸ்லோவாக தான் போவேன். ஷூட்டிங்கில் அடிப்பட்டா பார்த்துலாம். இல்லை, இப்போ நான் இந்த கேள்வி தான் கேட்கணும். அதாவது படத்தில் இருக்கக்கூடிய சண்டை காட்சிகளை பார்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட ஹீரோயிசமாக நினச்சிக்கிட்டு சில இடத்துல சண்டை, ஒரு ஸ்டண்ட்மேன் தன்னோட வாழ்க்கையில் எப்படி இருப்பான்? ஸ்டண்ட்மேன் வாழ்க்கையில் எப்படி இருப்பான்னா ஜாலியாக இருப்பான். செம ஜாலியாக ஃபன்னாக இருப்பான். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வருவான், ஷூட்டிங் போவான், ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சூப்பராக என்ஜாய் போனான். கல்யாணம் ஆகும்போது ஃபேமிலி ஸ்ட்ரகிள் வரும்போது மெயின் இதாகிட்டு அது அவன் வந்து அவன் கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ நான் சொன்னல, இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பைக்கு RX 100 வச்சுருப்பான். செம ஸ்பீடாக போவேன், வீலிங் பண்ணுவேன், ஸ்கிட் பண்ணுவேன். புரியுதுங்களா? மேரேஜ் ஆன பிறகு அப்படியே உள்ட்டா ஆயிடுச்சு. அப்பயோ நம்ம வந்து ஷூட்டிங்கில் மட்டும்தான் ரிஸ்க் எடுக்கணும், லைவில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 40 விட்டு தாண்டவே மாட்டேன். ஸ்லோவாக தான் போவேன். இன்னும் ஸ்பீட் பண்ணால் போக மாட்டேன், ஸ்கிட்லாம் பண்ண மாட்டேன். ஷூட்டிங் நம்மளுக்கு யூனியன் இருக்குது, யூனியன் போதும். வீட்டிலலாம் 50 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ண சொல்லி அது மாதிரி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெரிய ஒரு நேரத்தை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நிறைய விஷயங்களை சொன்னீங்க. எது பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கம்மிட் ஆகிருக்கீங்க? இப்போது ஜெயம் ரவி, ஜீனி, வெல்ஸ், அது அப்புறம் சட்னி சாம்பார், ராமன் சார், காளிதாஸ் 2. ஆமாம். அப்புறம் பூஜை முடிஞ்சிருக்கு இப்போதான். அப்புறம் பன் பட்டர் ஜாமு, அப்புறம் அது நிறைய படம் இருக்குது, சின்னதாக இருக்குது, ஒரு ஹீரோ படமா. நைஸ். அப்போ எல்லாமே அப்டேட் வரும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்களை மீட் பண்ணது ரொம்ப நன்றி. சேஃபாக இருங்க. கண்டிப்பாக. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஜாலியாக இருங்க.